மருத்துவர் ஐயா, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். கூலி வேலைக்கு போயாவது நாங்கள் பிழைத்துக் கொள்கிறோம். நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் போதும் என பாமக தொண்டர் ஒருவர் எழுதிய கடிதம் பாட்டாளி மக்கள் கட்சியிடையே மிகப்பெரிய மன உருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான மருத்துவர் ராமதாசும் மகன் அன்புமணியும் கடந்த 6 மாதங்களாகவே ஒருவரை ஒருவர் விடாப்பிடியா எதிர்மனை போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இதனாலேயே தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இரண்டா பிளந்து இருக்கு. இதே அன்புமணியே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என முதல்வர் வேட்பாளராக அறிவித்து மருத்துவர் ராமதாஸ் தேர்தல் களத்தை சந்திச்சாரு. தற்பொழுது அதே ராமதாஸ் அன்புமணிக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் வில்லனாகவும் கிளம்பி இருக்காரு. ஏதாவது ஒரு கட்டத்துல இருவரும் சமரசம் ஆகி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சண்டை காட்சிகள் உச்சகட்டத்தை நோக்கி சென்றபடியே இருக்கு. டெல்லி பாஜக மேலிடத்துல இருந்து இருவரையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் இருவரும் சமரசமாகல. பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்த சூழ்நிலையில மூத்த நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை மிகுந்த வேதனை அடைஞ்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில அனைத்து தொண்டர்களும் ராமதாஸ் மீதும் அன்புமணி மீதும் மிகுந்த மரியாதை வச்சிருக்காங்க. தற்போது தந்தை மகன் இருவருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலை யாருமே விரும்பல. இந்த நிலையில அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் உள்ள ஜெயபால் என்ற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் ஒருவர் தனது சமூக வலைதள பக்கத்துல ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காரு. அந்த செய்திகளை அவர் குறிப்பிடும் பொழுது, மருத்துவர் ஐயா, எங்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வாங்கி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை. தினம்தோறும் கூலி வேலைக்கு போய் எங்கள் வயிற்றை கழுவிக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் இருவரும் பிரிந்து இருப்பது எங்களுக்கு மிகவும் வேதனையா இருக்குன்னு. நீங்கள் இருவரும் ஒற்றுமையா இருந்தாலே எங்கள் இனத்திற்கு பாதி பலம். அதுவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா அமைந்துவிடும். விரைவில் ஒரு இனிப்பான செய்தி வரும். நீங்கள் இருவரும் சந்திப்பீர்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று குறிப்பிட்டிருக்காரு. இதே போல மருத்துவர் ராமதாசுக்கு ஏராளமான தொண்டர்கள் கடிதம் எழுதிட்டு வராங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.